தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அதே ஏமாட்டம் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. அவருடைய கிருபை என்றால் அவர் நமக்கு பாராட்டுகிற ஒரு இரக்கம், ஒரு விசேஷித்த இரக்கம். தகுதி இல்லாத ஒரு மனுஷிக்கு இரக்கம் காண்பிக்கிறது பேரு தான் கிருபை. கிருபை என்பது எல்லாருக்கும் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா கிருபைக்காக எதிர்பார்க்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே கிருபை அளிப்பார். நீங்கள் கிருபை எதிர்பார்க்கிறீர்களா? கிருபை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கிருபை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். அந்த இரக்கத்தினால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நம் வீட்டால் அனைவருக்கும் நன்மை செய்வார். ஏன்னா அவர் சர்வவல்ல தேவன். தீனம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேகும் கிருபை தாருமே. God bless you. அன்றைய கிருபை எதிர்பார்ப்போம். Amen. God bless you.